உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்குமா, எதை காசு தானம்மா, எதில் வேணாலும் நடிப்பேன். சாக்கடை கூட விழுந்து காசு கொடுத்து. பெண்கள்லாம் பாலியல் சீண்டலுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க சினிமால. நேர காலங்கள், சூழ்நிலைகள், நிறைய பேர் பெண்கள் வந்து தப்பான ஒரு சூழ்நிலைக்கு காரணம். இவரு அரசியலுக்கு வந்தாருன்னா நிச்சயமா வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரவும் முடியாது. பெருசா ஓப்பனா சொல்றேன். எம்ஜிஆர் மாதிரி முதலாளி இருக்காரு, அது நிச்சயம் ஒரு எம்ஜிஆர் தான். அத்தனை ரசிகர்களுமே கண்டிப்பா வாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம பெருந்தலைவர் ஐயா டாக்டர் கலைஞரே சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. சைதாப்பேட்டில் மீட்டிங் நடக்கும்போது பயங்கரமான கூட்டம். இவ்வளவு கூட்டமும் ஓட்டா மாறினா நான் தான் நிரந்தர முதலமைச்சர் சொன்னார். ஓகே, யாரோட மரணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிச்சு? அம்மா ஜெயலலிதா அம்மாவோட மரணம். எதனால? எனக்கு சின்ன வயசுல இருந்த புரட்சித்தலைவருடைய ரசிகன். நீங்க ஒரு காமெடியனா இருந்துகிட்டு உங்களை தாண்டி பிடித்த ஒரு வடிவேல் சொல்லக்கூடாது, வேற யாராவது பிடித்த ஒரு காமெடியன் யார்? அதெல்லாம் ரசிச்ச காமெடியன் யார்? நான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துல என்எஸ்கே பிடிக்கும், தங்குவேல் பிடிக்கும், சந்திரபாபு பிடிக்கும், வெண்ணிராடமூர்த்தி ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நிறைய அவர் கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் விஷயம் நிறைய விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. கணேஷ், எனக்கு மார்க்கெட்டு வந்ததில்லை, நான் மார்க்கெட்டு போனதும் இல்லை, அதனால எனக்கு அவருடைய இன்னும் சொல்ல போனால் அவர் சொன்ன ஒரு பதில் தான் நான் இன்ன வரையும் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, நம்ம எதை பற்றி கவலைப்படக்கூடாது, என்ன நம்மளுக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும். அதாவது மார்க்கெட் எனக்கு வந்ததில்லை, போனதில்லை, ஆனால் யாரை பற்றி நான் கவலைப்படல அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான ஒரு இது. ஓகே, யாரோட மரணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிச்சு? அம்மா ஜெயலலிதா அம்மாவோட மரணம், புரட்சி தலைவருடைய மரணம் ரொம்ப பாதிச்சிச்சு. எதனால? எனக்கு சின்ன வயசுல இருந்த புரட்சி தலைவருடைய ரசிகன். அவருடைய அன்னைக்கு செத்த அன்னைக்கெல்லாம் சாப்பிடாம கிடந்து, அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா வந்து உண்மையிலே மக்களுக்கு ரொம்ப, பெண்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சவங்க. அவங்க மரணத்தில் நிறைய என்னைய மாதிரி கூடாது நிறைய பேர் சாப்பிடாம கிடந்தாங்க. ஒரு நல்ல தலைவி, ஒரு கெத்தான ஒரு தலைவி இனிமேல் பார்க்க முடியாது இந்தியாவில். இப்போ என்னென்ன படங்கள் கையில் வச்சுருக்கீங்க? வந்து இப்போ வந்து இது தேசிய ராஜா 2, அப்புறம் வந்து யோகி பாபு கூட ஒரு படம், சன்னிதானம்னு ஒரு படம், அப்புறம் நான் சின்ன சின்ன படங்கள் ஒரு 10 படம் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லாத இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய படம். ஒரு 3 படம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கேட்டு த்ரூட்டாக பண்ணுற மாதிரி ஒரு படம் பேசிகிட்டு இருக்கேன். நானும் கிரேன் மனோர், முத்துக்காலம் 3 பேரும் அப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்குமா, எதை காசு தானம்மா, எதில் வேணாலும் நடிப்பேன். நான் சாக்கடை கூட விழுந்து காசு கொடுத்தீங்க. யதார்த்தமா பேசுறீங்க, சூப்பருங்க. காசு தான் முக்கியம்ல. அந்த காந்தி தாத்தா இல்லைன்னா நம்மள ஒருத்த பையன் கூட மதிக்க மாட்டான். அது அந்த காந்தி தாத்தா இல்லைன்னா மெட்ராஸ் பாஷையில வேற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, இந்த உலகத்துல காசு தாமா முக்கியம், நேர்மையா இருக்கணும். நேர்மையா, அதுக்காண்டி காசுக்காண்டி வேற எதுவும் தப்பான இல்ல. நீங்க சொன்ன ஒரு விஷயம் பிடிச்சது, காசுதான் முக்கியம், அதுக்காக நான் சாக்கடையில கூட குதிக்கிறேன் அப்படின்றீங்க. தப்பான வழிக்கு போறேன்னு சொல்லலையே, நான் இறங்கி கூட எல்லா வேலையும் செய்யறேன்னு தானே சொல்றீங்க. அதான் நீங்க பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு, ஐயோ இந்த கேரக்டர் எனக்கு கிடைக்காம போச்சு, இது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்து ஆசைப்பட்டு? படம் மாயாண்டி குடும்பத்தார்ல சிங்கமுனி அண்ணன் நம்ம பங்காளி தான் நடிச்சிருப்பாரு அண்ணன். அந்த கேரக்டர் எனக்கு தான் முதல்ல அந்த டைரக்டர் சொன்னார், யார், ராசு முதல்வன். அப்போ வந்து வடிவேலு சார் பையன் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த கேரக்டர் எனக்கு தான் சொன்னார். அது காலங்கள் சூழ்நிலையில் நடிக்க முடியாமல் போச்சு. அப்புறம் டைரக்டர்ஸுகளாக போடும்போது சிங்கமுனி சார் அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணார். அப்புறம் இன்னொரு படத்தில் நான் மெயின் காமெடியாக கூட நடித்தேன். ஆனால் படம் நின்று போச்சு. இது அணில்னு ஒரு படம், அதில் கஞ்சா கருப்பு பண்ண வேண்டிய கேரக்டர் என்னை தூக்கி போட்டாங்க, நான் நடித்தேன், அது நின்று போச்சு. அப்புறம் காத்தவராயல் படத்தில் நான் தான் மெயின் காமெடி முதல்ல, கரண் சார் கூட த்ரூட்டாக நடிச்சிருப்பேன். அப்புறம் வடிவேல் சார் உள்ளே ஜாயின் பண்ணாங்க. அப்படி நிறைய போயிட்டு இருக்கு. சரி, நான் கேட்குறேன், உங்களுக்கு நீங்க தான் கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. பெண்களுக்கெல்லாம் மீ டூ இருக்கு, நிறைய பாதுகாப்பு இயக்கம்லாம் இருக்குல்ல, ஆண்களுக்கெல்லாம் ஏன் எதுவுமே இல்லை? ஆண்களுக்கு நம்ம தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கெல்லாம் அது மாதிரிலாம் நமக்கு எதுவும், நம்மள யாராவது திட்டினா நமக்கு எதுவும் இல்லையேப்பா அப்படின்லாம் யோசிச்சு? ஆண்களுக்கு தேவையில்லை, பெண்களுக்கு தான் எப்போதுமே தேவை. பெண்களுக்கு தான் சமுதாயத்தில் வந்து அது வந்து பெண்களை வந்து ஒரு இதாகவே பார்ப்பாங்க. பெண்களை ஒரு கவர்ச்சியான பார்ப்பாங்க, ஒரு ரொம்ப வறுமையின் கீழே இருந்தால் ரொம்ப கேவலம் பார்ப்பாங்க பெண்களை. ஆண்களை அப்படி பார்க்கறது இல்லை. அவன் என்ன இருந்தாலும் ஆண்மகன் அப்படிம்பாங்கல்ல, வறுமையில காசு இல்லாட்டினா கூட ஆண்மகன் அப்படிம்பாங்க. இப்போ பெண்கள்லாம் பாலியல் சீண்டலுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க சினிமால. இது இன்னொன்னும், இப்போ நம்ம எப்படி சில விஷயங்கள் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் மாறாதுன்னு சொன்னோம், அதே மாதிரி அந்த காலத்துல இருந்து இனிமேல் இருக்க போற காலங்கள்ல கூட வந்து இந்த ஒரு விஷயம் மாறவே மாறாது. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, அது அவரவர்கள் பிறவி, வந்த வளர்ப்பு, நேர காலங்கள், சூழ்நிலைகள். நிறைய பேர் பெண்கள் வந்து தப்பான ஒரு சூழ்நிலைக்கு காரணம். சினிமாவில் நடிக்க பெரிய ஆளாகணும், நான் சொன்னல, சினிமா நடிச்சு பெரிய ஆளாகணும் ஓடி வந்திருப்பாங்க, கனவோட வந்திருப்பாங்க.
இன்னொரு குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம். கிடைச்சிருக்காது. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சூழ்நிலை கைதியாக தான் நிறைய பேர் குற்றவாளியாக மாறுறாங்க. ஓகே. ஸோ ஓடி வந்தாச்சு, இன்னைக்கு செட்டில் ஆயாச்சு, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் வாங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு? இதுக்கு மேலே ஒன்றும் ஆசை இல்லைம்மா. இதுவரையும் நல்லா போயிட்டு இருந்தாலும் போதுமா. என்ன ஒரு ஹீரோ ஆகலான்னு ஒரு வருத்தம் தான். அது வருத்தமே இல்லை எனக்கு. நான் ஹீரோவாக இருந்தால் ஒரு 2 படம் நடிச்சிருப்பேன், ஒரு படம் நடிச்சிருப்பேன், காணாமல் போயிருப்பேன். ஏதாவது மளிகை கடை வச்சு ஊரில் உட்காந்துருப்பேன். ஆனால் நீ காமெடி ஆனதுனால விஜய் கணேசன் யாரும் தெரியும், தமிழ்நாடு சினிமாவில் இருந்துட்டு இருக்கும்ல. அதனால இது நிறைவான வாழ்க்கை எனக்கு. ஓகே. இப்போ வரப்போற புது புது நடிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் சொல்லடா, அவங்க திறமையை வளர்த்துக்கணும். திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நேர காலம் வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம். தன்னம்பிக்கை வேணும், உழைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு இன்றைய உள்ள காலங்களில் ஈஸி பண்ணலாம், சினிமாவில் சீக்கிரம் வரலாம். விஜய் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கோடியில சம்பாரிச்சு பயங்கரமா புரள்றாரு சினிமால, டக்குன்னு அரசியலுக்கு வரேன்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? எழுத்து தலையெழுத்தா? அது ஒன்றும் பண்ண முடியாதுமா. சரி, உங்ககிட்ட ஒரு தனி மனிதரா கேட்கிறேன், சினிமா ஆளா கேட்கல. இவரு அரசியலுக்கு வந்தாருன்னா நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரவும் முடியாது பெருசா. நான் ஓப்பனா சொல்றேன். இல்ல, அதுதான் எனக்கு வேணும். அவர் நினைச்சுக்காரு நம்ம எம்ஜிஆர் மாதிரி நம்ம வந்துடலான்னு இருக்காரு. அது நிச்சயம் ஒரு எம்ஜிஆர் தான் வரலாம். அதாவது பெருசா வர முடியாது, வரலாம். விஜயகாந்த் சார் இன்னைக்கு அவர் ஏடிஎம் கூட கூட்டணி வச்சதுனால தான் அவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்னு ஹிஸ்ட்ரியில் ஒரு பேர் இருக்கு. அவன் ஏடிஎம் கூட கூட்டணி வச்சதுனால, வைக்காம கூட இருந்திருக்கலாம். வைக்காம 2 தேர்தல் பார்த்தாரு, முடியல தான் வச்சாரு, எதிர்கட்சி தலைவர் இருக்கு. அது மாதிரி இவரும் ஏதாவது சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி மாறிக்கணும். முதலமைச்சராக சொல்ல முடியாது, நாளைக்கு அரசியலில் என்ன நடக்கலாம், முதலமைச்சர் ஆனால் கூட ஆகலாம் வாய்ப்புகள். அதான் சொல்றேன், எழுத்துன்னு முதல்ல சொல்லிட்டேன். அவர் விதி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயிடுவார். இப்போ ஜனவசியம் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம சார், பாலிடிக்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஹை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. இப்போ சூப்பர் வாழ்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்னு அவங்கவுங்களோட ரசிகர்கள் கூப்பிட்டுக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ. ஓகேங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, அத்தனை ரசிகர்களுமே கண்டிப்பா வாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம பெருந்தலைவர் ஐயா டாக்டர் கலைஞரே சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. சைதாப்பேட்டில் மீட்டிங் நடக்கும்போது பயங்கரமான கூட்டம். இவ்வளவு கூட்டமும் ஓட்டா மாறினா நான் தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொன்னார். அதெல்லாம் கூட்டத்தை பார்த்தெல்லாம் ஏமாற முடியாதுல்ல. இன்னொன்னு, இப்ப நீங்க இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னீங்க, உதவி மனப்பான்மைன்றது நம்ம ரத்தத்துல ஊறி இருக்கணும், நம்ம மனசுலயாவது இருக்கணும். இவர் இத்தனை வருஷம் நல்லா சம்பாரிச்சுட்டு அப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணாம இப்ப பாலிடிக்ஸ்குள்ள வரப்போறேன் அப்படின்னு அதை சார்ந்த படங்கள் எடுக்கிறது, உடனே அப்போ போயிட்டு நிறைய உதவி பண்றதெல்லாம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கிறதா மக்கள் ஃபீல் கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்குது. மக்களே ரொம்ப நிறைய பேர் சொல்றாங்களே. இது நேற்று ஒரு கிளவி ஒரு வைப் பார்த்துட்டு சொன்னாங்க யூடியூப்ல, ஒரு வயசான அம்மா விளாசம் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன், இப்போ அது சரி சொல்ற அதான் சொன்னேன், சந்தர்ப்பம் பண்ணவே கூடாது. சந்தர்ப்பவாதியா இருக்கக்கூடாது, இயல்பா வரணும். அது அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதாரணம் சொன்னேன். அவருக்கெல்லாம் 10 ரூபா அந்த காலத்துல சம்பாதிக்கும் போது 2 ரூபா தியானம் பண்ணாராம். அப்படி இயல்பா அவர் உடம்புல ரத்தத்திலே ஊர்னது. அதனால அவருக்கு இப்போ கூட நேற்று இன்னைக்கு போயிட்டு அந்த பேர் சொல்லியிருக்காரு, சித்ரா லட்சுமணன் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் புரட்சி தலைவரை பற்றி பண்ணீங்க. முதல்ல தெரிஞ்ச விட இப்போ யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவர் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் தான். புரட்சி தலைவர் இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். ஸோ இவர் தப்பி தவறி முதலமைச்சரா வந்துட்டாலோ இல்லை பாலிடிக்ஸ்ல வேற மாதிரி வந்துட்டாலோ அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாருன்றீங்க? அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, பொறுத்து தான் பார்க்கணுமா.